வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 237 காண்போமா? கோபியர்கள் கிருஷ்ணரிடம் ஆடை வேண்டி மன்றாடுதல். கோபியர்களிடம் கிருஷ்ணர் இவ்வாறு கேலி மொழிகள் பேசியவுடன் அவர்களுடைய மனங்கள் முற்றிலும் கிருஷ்ணரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டன. கழுத்து வரை குளிர்ந்த ஆற்று நீரில் மூழ்கி இருந்ததினால் நடுங்கத் தொடங்கினர். அவர்கள் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு பேசினர். கிருஷ்ணா, அநீதி செய்யாதே. நீ மரியாதைக்குரிய நந்த மகாராஜாவின் மைந்தன் என்பதும் விரஜபூமி முழுவதும் கீர்த்தி பெற்றவன் என்பதும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் நீ இனிமை வாய்ந்தவனாவாய். எங்கள் ஆடைகளை எங்களிடமே திருப்பி கொடுத்துவிடு. நாங்கள் குளிரினால் நடுங்குகின்றோம். ஓ சியாமசுந்தரா, நாங்கள் உனது அடிமைகள். நீ என்ன சொன்னாலும் நாங்கள் அதை செய்வோம். அதனால் எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு. தர்மம் என்னவென்று நீ அறிவாய். நீ எங்களது ஆடைகளை திருப்பித் தரவில்லை என்றால் மன்னரிடம் சென்று புகார் செய்வோம். ஆண்டாள் நாச்சியாரும் இதனை தன்னுடைய பாசுரத்தில் நீரிலே நின்று அயர்க்கின்றோம் நீதி அல்லாதன செய்தாய், ஊரகம் சாலவும் சேய்த்து ஆள் ஊழி எல்லாம் உணர்வானே, ஆர்வம் உனக்கே உடையோம் அம்மனைமார் காணியில் ஒட்டார், போரவிடாய் எங்கள் பட்டை பூங்குருந்து ஏறி இராதே. நாச்சியார் திருமொழி பாசுரம் 530. கோபியர்கள் கிருஷ்ணரிடம் எப்படி மன்றாடி கேட்டிருப்பர் என்பதனை பாடியுள்ளார். கோபியர்களின் வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணர் பதில் கூறினார். உண்மையிலேயே நீங்கள் எனது அடிமைகள் என்றால், எனது சொல்லை கேட்பவர்கள் என்றால், புன்னகையுடன் வந்து ஒவ்வொருவரும் உங்கள் ஆடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் கூறியபடி நீங்கள் நடக்காவிட்டால் பிறகு உங்கள் ஆடைகளை நான் திருப்பித் தரமாட்டேன். அரசரின் கோபத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். அவருடைய கோபம் என்ன செய்யும்? ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்கள் பேசிய வார்த்தைகளை கொண்டே அவர்களை தோற்கடித்து விட்டார். கிருஷ்ணரின் மேல் கொண்டிருந்த அளவற்ற காதலினால் கோபியர்கள் அவர் சொல்வதை கேட்க முன்வந்தனர். இன்னும் சிறிது நேரம் சென்றால் மற்ற ஆடவர்கள் குளிப்பதற்கு வந்துவிடுவர். தங்களுடைய நிலைமை மோசமாகிவிடும். அதனால் அவர்கள் நாணத்தை தள்ளி வைத்துவிட்டு தங்கள் அன்பு கிருஷ்ணரின் முன்னால் போய் நிற்பதை தவிர வேறு வழியில்லை என்று அவர்கள் முடிவு செய்தனர். ஒவ்வொரு கோபியும் மற்றொருத்தியிடம் இதை தவிர வேறு வழியில்லை என்று கூறி அவரை காண்பதற்காக நீரிலிருந்து வெளியே வந்தனர். கோபியர்கள் அனைவரும் பிறப்பிடத்தினை கைகளால் மறைத்தபடியே வந்தனர். கோபியர்கள் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகி இருப்பதை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் அனைவரும் தன்மீது வைத்திருக்கும் தூய காதலை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களது ஆடைகளை தமது தோள்களில் போட்டுக்கொண்டு புன்னகைத்தவாறே பேசத் தொடங்கினார். கோபியர்களிடம் உள்ள காதலின் சக்தியை புரிந்து கொண்டார். உங்கள் விரதத்தினை நிறைவேற்றும் பொழுது நீங்கள் பிறந்த மேனியராக நீராடி உள்ளீர்கள். இது தேவர்களுக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றமாகும். உங்கள் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் கரங்களை குவித்து தலைமேலே உயர்த்தி வந்தனம் செய்தல் வேண்டும். பிறகு உங்களுடைய ஆடைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்தில் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிருந்தாவனத்தில் உள்ள கன்னி பெண்களின் காதல் இச்சையை பூர்த்தி செய்வதற்காகவே அவர் இதுபோல் நடந்து கொண்டார். மேலும் கடவுளோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது கடுமையான குற்றமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத நிலையினை நாம் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாவோம். அவர் நம்மை போல் உலகியலுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அச்சுதன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பிருந்தாவனத்தை சேர்ந்த கன்னி பெண்களும் ஆடையின்றி ஆற்றில் நீராடியதினால் தங்கள் விரதத்திலும் தவறிழைத்து விட்டோம் என்று கருதினர். அதை ஒப்புக்கொண்டனர். பாவங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக பகவான் கூறியபடியே அவருக்கு தங்களுடைய வந்தனங்களை சமர்ப்பித்தனர். கோபியர்களின் பக்திக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. அவர்கள் விரும்பியது எல்லாம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒன்றினை மட்டுமே. கோபியர்கள் தலை வணங்கியது கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் மீது கருணை கொண்டும் அவர்கள் செயலில் திருப்தி அடைந்ததும் கோபியர்களின் ஆடைகளை மீண்டும் அவர்களிடத்தில் வழங்கினார். கோபியர்களது ஆடைகள் திருடப்பட்டும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவர்கள் பகை பாராட்டவில்லை. மாறாக தங்கள் பிரியமானவருடன் சேர்ந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினை பெற்றதற்காக மனம் மகிழ்ந்தனர். கண்ணனிடமிருந்து பெறப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்ட பின்னும் கோபியர்கள் அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்றனர். நின்ற இடத்திலேயே கிருஷ்ணரை நாணத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர்.
பகவான் தாமோதரன் பின்வருமாறு பேசலானார். அன்பிற்குரிய பெண்களே, உங்கள் விரதத்தின் நோக்கம் என்னை வழிபடுவதே என்பதை நான் நன்கு அறிவேன். உங்களது அந்த எண்ணம் என்னால் அங்கீகரிக்கப்படுகிறது. உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். இப்பொழுது இங்கிருந்து விரதத்திற்கு செல்வீராக. தூயவர்களே, இனி வரும் இரவுகளை எனது துணையுடன் நீங்கள் அனுபவித்து மகிழலாம். இதுதானே நீங்கள் காத்யாயினி தேவியை வழிபட்டு விரதம் இருந்ததின் நோக்கம்? ஸ்ரீ சுகர் கூறினார். இவ்வாறு தமது விருப்பம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் கன்னிப்பெண்கள் பகவானின் திருவடிகளை தியானித்து அவரை பிரிய மனமின்றி விரதத்திற்கு திரும்பிச் சென்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் மற்ற ஆயர்குல நண்பர்களுடன் பசுக்களை மேய்த்து கொண்டு பிருந்தாவனத்திலிருந்து வெகு தூரம் சென்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வாறு கோபியர்களின் ஆடைகளை திருடினார் என்பதை விவரித்த ஸ்ரீ சுகர் அந்தணர்களின் மனைவியருக்கு பகவான் அருள் புரிந்த வரலாற்றை கூறப்போகிறார். ஸ்ரீ சுகர் கூறினார், ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமன் மற்றும் ஆயர்குல சிறுவர்கள் மாடுகளை மேய்ப்பதற்காக கானகத்திற்கு சென்ற பொழுது ஆயர்குல சிறுவர்கள் பசியினால் வருந்தினர். அதனை தீர்ப்பதற்கு கிருஷ்ணரிடம் சென்று ஏதேனும் வழி கேட்டனர். தேவகி மைந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பக்தைகளான அந்தணர்களின் மனைவியருக்கு அருள் புரிய விரும்பி பின்வருமாறு கூறினார். நண்பர்களே, உடனே தாங்கள் யாகசாலைக்கு செல்வீராக. அங்கே வேத நெறிகளை பின்பற்றும் அந்தணர்கள் அவர்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்னும் நோக்கத்தில் இப்பொழுது ஆங்கீரச யாகம் செய்து கொண்டிருக்கின்றனர். எனது அன்பிற்குரிய ஆயர்குல சிறுவர்களே, நீங்கள் அங்கு சென்று சிறிது உணவு வேண்டுமென்று யாசிக்கவும். அவர்களிடம் நீங்கள் பகவான் கிருஷ்ணராலும் பலராமராலும் அனுப்பப்பட்டவர்கள் என்று கூறவும். ஸ்ரீ கிருஷ்ணரால் இவ்வாறு கட்டளையிடப்பட்டவுடன் ஆயர்குல சிறுவர்கள் அங்கே சென்று வேண்டி நின்றனர். அந்தணர்கள் முன்பு தமது கரங்களை குவித்து தரையில் விழுந்து வணங்கி அவர்களுக்கு மரியாதை செய்தனர். ஸ்ரீமத் பாகவதம். ஹே பூமி தேவா ஸ்ருணுத கிருஷ்ணஸ்யாதேச காரிணக பிராப்தான் ஜானித பத்ரம் வோ கோபான்னோ ராமசோதித்தான். ஹே பூமி தேவா ஸ்ருணுத கிருஷ்ணஸ்யாதேச காரிணக பிராப்தான் ஜானித பத்ரம் வ கோபான் ந ராமசோதித்தான். பிறகு அந்தணர்களை நோக்கி பின்வருமாறு பேசத் தொடங்கினர். ஓ பூமி தேவர்களே, நாங்கள் கூறுவதை கேட்பீர்களாக. ஆயர்குல சிறுவர்களாகிய நாங்கள் கிருஷ்ணரின் ஆணைப்படி நடப்பவர்களாவோம். நாங்கள் கிருஷ்ண பலராமரால் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம். எங்களுடைய வருகையினை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஸ்லோகத்தில் பூமி தேவா, பூமி தேவர்கள் எனும் சொல் அந்தணர்களை குறிப்பதாகும். அவர்கள் பகவானின் எண்ணத்தை பூமியில் செயல்படுத்துபவர்களாவர். ஆயர்குல சிறுவர்கள் இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை சொல்லி கேட்டும் கூட அந்தணர்கள் உணவளிக்க யோசனை செய்தனர். அதற்கு காரணம், யாகத்தை செய்து வைக்கும் புரோகிதர்கள் உணவு உண்ணக்கூடாது. அதனால் தாங்களே இன்னும் உணவு உட்கொள்ளாத பொழுது எப்படி பிறருக்கு உணவளிக்க முடியும் என்ற எண்ணத்தில் இருந்தனர். பகவானின் வேண்டுகோளை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. அந்தணர்கள் அற்ப ஆசைகள் நிறைந்தவர்களாகவும் சமய சடங்குகளில் பெரும் ஈடுபாடு உடையவர்களாகவும் விளங்கினர். வேத கல்வியில் தங்களை பெரியவர்களென்றும் கருதினர். சொர்க்கத்தை அடைவது போன்ற அற்ப ஆசைகள் இதனையே அந்தணர்கள் விரும்பினர். கிருஷ்ணரின் நண்பர்கள் அளித்த பொன்னான வாய்ப்பினை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் ஆம் இல்லை என்று கூட பதிலளிக்கவில்லை. அதனால் வருத்தமடைந்து அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து கிருஷ்ணரிடமும் பலராமரிடமும் நடந்ததை கூறினர். ஆயர்குல சிறுவர்களிடம் வைதீக அந்தணர்கள் மீது சினம் கொள்ள வேண்டாம் என்று கிருஷ்ணர் எடுத்துரைத்தார். அந்தணர்களின் பத்தினிகளிடம் சென்று பசியுடன் இருக்கிறோம், உணவு வேண்டும் என்று கூறுங்கள். இம்முறை பகவான் பலராமருடன் சேர்ந்து வந்திருப்பதாக சொல்லுங்கள். நிச்சயம் நீங்கள் வேண்டும் உணவினை அளிப்பார்கள் என்று கூறினார். உடலால் அந்தணர்கள் மனைவியர் தம் இல்லங்களில் வாழ்ந்த போதிலும் மனதினால் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே அளவற்ற அன்பு வைத்திருந்தனர். கிருஷ்ணர் கூறியபடியே சிறுவர்கள் அந்தணர்கள் மனைவியரிடம் சென்று கேட்டனர். சிறுவர்கள் கூறியதை கேட்ட உடனேயே பசுக்களை மேய்த்து கொண்டு ஆயர்குல சிறுவர்களுடன் பகவான் பலராமரும் வந்திருப்பது அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணரை காணும் பெரும் ஆவலுடன் இருந்தனர். அறுசுவையும் நறுமணமும் உடைய 4 வகையான உணவுகளை பெரிய பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு அந்தணர்களின் மனைவியர்கள் நதிகள்,
கடலை நோக்கி பாய்ந்து ஓடுவது போன்று தங்கள் பிரியமானவரை சந்திக்க விரைந்தனர். அறுசுவையும் நறுமணமும் உடைய 4 வகையான உணவுகளை பெரிய பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு அந்தணர்களின் மனைவியர்கள் நதிகள் கடலை நோக்கி பாய்ந்து ஓடுவது போன்று தங்கள் பிரியமானவரை சந்திக்க விரைந்தனர். அவர்கள் செல்வதைக் கண்ட அந்தணர்களும் மற்றவர்களும் தடுத்த பொழுதிலும் அவர்கள் கேட்கவில்லை. அந்தணர்களுடைய மனைவியரின் ஆசையே வெற்றி பெற்றது. யமுனை நதிக்கரையில் அசோக மரங்களின் மொட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு வனத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய சகோதரன் பலராமருடனும் ஆயர்குல சிறுவர்களுடனும் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதை கண்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது உடல் வண்ணம் கருநீலமாகவும் ஆடைகள் பொன்னிறமாகவும் இருந்தன. அவர் மயிலிறகு, வண்ண மணிகள், இளம் மொட்டுக்கள், காட்டு மலர்கள் கொண்டு கட்டப்பட்ட மாலைகள் மற்றும் இலைகளையும் அணிந்திருந்தார். அவர் தமது ஒரு கரத்தினை தமது நண்பனின் தோள்களின் மீது வைத்திருந்தார். மற்றொரு கரத்தில் ஒரு தாமரை பூவை சுற்றி கொண்டிருந்தார். அவரது செந்தாமரை போன்ற முகத்தில் மெலிதான புன்னகை தவழ்ந்திருந்தது. ஆசையுடன் தன்னை நோக்கி ஓடி வந்த அந்த பெண்களை கண்டு பகவான் பேசத் தொடங்கினார். பாக்கியம் செய்த பெண்களே, உங்கள் வரவு நல்வரவாகுக. இங்கு வந்து வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்னை காணும் ஆவலில் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். இது மிகவும் பொருத்தமானதாகும். இருப்பினும் உடனே யாகசாலைக்கு நீங்கள் திரும்பிச் செல்வீராக. ஏனென்றால் கற்றறிந்த அந்தணர்களான உங்கள் கணவன்மார்கள் இல்லறத்தாராவர். அதனால் அவர்கள் செய்யும் யாகங்களை நிறைவேற்றுவதற்கு உங்கள் துணை தேவைப்படும் என்று கூறினார். ஆனால் அவர்களுக்கு அங்கிருந்து செல்ல விருப்பமே இல்லை. தங்கள் கணவர்மார்களின் குணங்களை கூறி வருத்தப்பட்டனர். கிருஷ்ணர் மீண்டும் அந்தணர்களின் மனைவியரிடம், என்னை பற்றி கேட்பதாலும் எனது மூர்த்த வடிவத்தினை தரிசிப்பதாலும் என்னை வழிபடுவதாலும் எனது நாமங்களையும் கீர்த்திகளையும் கூறுவதாலும் என் மீது நீங்கள் கொண்ட அன்பு வளரும். உடல் ரீதியாக எனது அருகாமையில் இருப்பதினால் அந்த அன்பில் வளர்ச்சி ஏற்படாது. அதனால் உங்கள் இல்லங்களுக்கு திரும்பிச் செல்வீராக. உங்கள் கணவன்மார் இனிமேல் உங்களிடம் பகைமை பாராட்ட மாட்டார்கள். அதுபோலவே உங்கள் தந்தையர், சகோதரர், புதல்வர், உறவினர் மற்றும் பொதுமக்கள் யாவருமே இனிமேல் உங்களிடம் பகை கொள்ள மாட்டார்கள். இதற்கு நான் உறுதி கூறுகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு அறிவுறுத்துவேன் என்று கூறினார். பகவான் கூறியதை கேட்டு அந்தணர்களின் மனைவியர்கள் யாகசாலைக்கு திரும்பிச் சென்றனர். அந்தணர்களும் திரும்பி வந்த அவர்களின் மனைவியரிடம் எவ்விதமான குற்றமும் காணவில்லை. இருவரும் இணைந்து யாகத்தினை நிறைவேற்றினர். அந்தணர்களின் மனைவியரில் ஒருத்தி தனது கணவனால் பலவந்தமாக தடுத்து நிறுத்தப்பட்டாள். அவள் பிறரிடம் இருந்த பகவான் கிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டு அவரை தன் மனதினில் வைத்து பகவானையே தியானித்து அந்த நிமிடமே தன்னுடைய பௌதீக உடலை துறந்தாள். இந்த பெண் பகவானின் மீது சிறந்த பக்தி உடையவளாவாள். பகவான் கோவிந்தன் அந்த பெண்கள் அளித்த 4 வகை உணவுகளையும் ஆயர்குல சிறுவர்கள் உண்ணுமாறு செய்தார். அதன் பிறகு அதில் தானும் சிறிது உண்டார். இந்த இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அந்தணர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு செய்யவில்லை. மாறாக அவர்களுடைய மனைவியர்கள் சிறந்த பக்தர்களாக இருந்தனர் என்பதனை எடுத்து கூறவே இவ்வாறு செய்தனர். தங்களுடைய மனைவியர் வைத்திருக்கும் தூய பக்தியினை கண்ட அந்தணர்கள் பெரிதும் வெட்கப்பட்டனர். அந்தணர்களின் மனைவிமார்கள் அவரை பகவான் என்பதனை புரிந்து கொண்டனர். ஆனால் அந்தணர்களோ பகவானை சாதாரண பிள்ளையாக நினைத்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறியாதவர்கள் மூடர்களே ஆவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குவோம். அவரை வணங்குபவர்களுக்கு புத்தி குழப்பத்திற்கு ஆளாவதில்லை. ஆனால் நாமும் அதற்கு மாறாக பலன் தரும் செயலின் பாதையில் அலைந்து கொண்டிருக்கிறோம். மாயையின் காரணத்தினால் நம்மால் பகவானை புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் இழைத்த குற்றத்தை புரிந்து கொண்ட அந்தணர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். ஆயினும் கம்சனுக்கு பயந்து அவர்கள் விரதத்தை விட்டு வெளியே வரவில்லை. நந்தகோபன் மாளிகையில் அனைவரும் மும்முரமாக இந்திரனுக்கு வேள்வி செய்வதில் ஈடுபட்டிருந்தனர். இதனை கண்ட கிருஷ்ணரும் பலராமரும் என்ன செய்தனர் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 238 காண்போமா? நன்றி, வணக்கம்.